தற்போதைய செய்தி ஜெயலலிதா மரணம் குறித்த PH பாண்டியனின் கருத்துக்கு அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நமது தொலைபேசி வாயிலாகவும் அவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. திரு PH பாண்டியன் இன்னைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். அதுக்கு நீங்க இப்ப கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய கண்டன கருத்துக்களை நீங்க இங்கேயும் பதிவு செய்யலாம் ஐயா. ஒண்ணுமே இல்லைங்க, அதுல நான் தெளிவா குறிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் கடந்த காலங்களில் பதில்களை நம்ம அந்த அப்போலோ ஆஸ்பத்திரியினுடைய மருத்துவர்கள், அது வைத்தியம் பார்த்தவங்க, டெல்லி மருத்துவர், இது லண்டன் மருத்துவர் எல்லாமே தன்னுடைய அறிக்கையில இவங்க நிருபருடைய கேள்விக்கு சரியான பதில் கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய மருத்துவத்தில் எந்த ரகசியமும் இல்லை, அவர்களுக்கு மாரடைப்பு வந்துதான் கடைசியில இறந்தாங்கன்னு மீது 75 நாள் அறிக்கையும் தெளிவா சொல்லியிருக்காங்க சார். திரு சீனிவாசன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தள்ளிவிடப்பட்டதாக தான் மருத்துவ அறிக்கையில இருக்கு அப்படின்னு PH பாண்டியன் ஒரு சந்தேகத்தை முன் வச்சிருக்கிறாரு. இதுக்கு உங்க விளக்கம்? இல்லைங்க, அதாவது அவர் எதை வச்சு அப்படி சொல்றாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதுக்கு அவர் அந்த கருத்துக்கள் கொடுத்திருக்கிறவங்கள்ட்ட தான் அதை பற்றி கேட்கணும். அவரு அப்படிலாம் ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை. அதே மாதிரி 27 CCTV கேமராக்களை அகற்ற சொன்னது யார்? இதற்கு பின்னாடி மர்மம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்காருங்கய்யா. 27 CCTV கேமரா எடுக்க சொல்லியிருக்காங்களா இல்லைங்கிறதுல அது நிர்வாகத்துக்கு உட்பட்டதுங்க. அதெல்லாம் நமக்கு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படி எதாவது இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்டவங்களாம் அவர் கேட்க வேண்டியதான். ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணையை எதிர்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுற நிலையில விசாரணையை எதிர்கொள்வதற்கு நீங்க இன்னும் தயாரா இருக்கீங்களா? ஏற்கனவே தயாராகி அந்த நீதிமன்றத்துல அந்த குறிப்பா மருத்துவ அறிக்கையெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது சார். அது ரெடியா தானே இருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கும்போது அதை பற்றி பேசுறது நீதிமன்றத்தை அவமதித்ததாயிரும் சார். வழக்கு நடக்கிறதுனால இதுக்கு மேல அதுல பதில் சொல்லக்கூடாது சார். திரு சீனிவாசன், அவங்க பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறாங்க. அவர்கள் இந்த சந்தேகம் எழுப்புவதற்கு பின்னணியா எது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? திமுக தான் சார் இருக்கும். திமுக தான் இருக்கும். அப்ப திமுக தூண்டுதலின்படிதான் PH பாண்டியனும் அவரது மகன் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டரும் செயல்படுறாங்க அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? 100க்கு 100 சரியான வாதம் சார். அது இல்ல, சமூக வலைத்தளங்களையும் பலருமே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பிட்டு வர்றாங்களே, அதுக்கு உங்களுடைய விளக்கம்? சார், இப்ப சொன்னவங்களுக்கு எங்க கட்சியில இருந்து அவங்க போனவங்க, அதனால அவங்களுக்கு பதில் கேட்டாங்க, பதில் சொல்லி இருக்கிறேன். பல்வேறு பேர் சொல்றதுக்கெல்லாம் நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? எல்லாருமே இல்ல, நீங்க திமுக இதுக்கு பின்னணியில இருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. ஆனாலும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட மற்ற கட்சிகளுமே இந்த மரணம் குறித்த சந்தேகங்களை தொடர்ச்சியா எழுப்பிட்டே வர்றாங்களேங்கய்யா. அதுக்குதான் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, அதுல அவங்க தெளிவுபடுத்துவாங்க சார். வழக்கு தொடரப்பட்ட வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுல அவங்க தெளிவுபடுத்துவாங்க சார். நன்றி திரு திண்டுக்கல் சீனிவாசன், தொலைபேசி வாயிலாக உங்களுடைய விளக்கங்களை அளித்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். இப்ப அவங்க ஒரு சுருக்கமான விஷயம் என்னன்னா, பிரதர், இந்த அம்மாவுடைய மரணத்தை வச்சு அரசியல் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு லைம் லைட்ல ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அம்மா பேரை சொல்லும் போது விளம்பரம் வருது பாருங்க. அதனால தினசரி ஏதாவது ஒன்று கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இதுல உண்மை. நன்றி திரு திண்டுக்கல் சீனிவாசன், தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களையும் விளக்கங்களையும் அளித்தமைக்கு நன்றி.